வணக்கம் மக்களே. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கு பாருங்க, ஆதி யோகி சிலை, அதாவது சிவன் சிலை. ஈஷா யோகா மையத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நவராத்திரி முன்னிட்டு 3 நாட்கள், அதாவது வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் சந்தை நடைபெறுகிறது. அதில் வந்து நம்ம 2வது நாள் சனிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கிறோம். உள்ள என்ட்ரன்ஸில் பார்க்கலாம். ஏற்கனவே வந்து மாட்டு சேல்ஸுக்கு இருக்கிற மாடுகள், நாட்டு மாடுகளை பூரா எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஷோக்கு வச்சிருக்கிற மாடுகளை பார்க்குறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா கிராமத்து அஃபெக்டில் சாமி சிலைகள் வச்சுருக்காங்க, தண்ணி தொட்டி, பம்ப் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே போனோம். ஜி ஜி வணக்கம். வணக்கம்ண்ணே. அப்படியே உங்களை ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்குங்க. எங்கேருந்து வரீங்க, என்ன இதுன்னு ஒரு டீட்டெயில் சொல்லிடுங்க. அப்படியே இந்த இன்னைக்கு நடக்கிற ஃபங்க்ஷனை பற்றி சொல்லிடுங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. என் பேர் கார்த்தி. நான் வந்து செம்மேடு ஃபார்மில் ஒர்க் பண்ணுறேன். ஃபார்மில் தான் நம்ம எம்ப்ளாயாக தான் இருக்கோம். ஈசா நடத்துகிற ஃபார்ம். ஈசா நடத்துகிற ஃபார்ம் கோசாலை. சரி, ஓகேங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான மாடு இருக்குது. இப்போதைக்கு நம்ம சந்தைப்படுத்துதல் வந்து ரெண்டு பிரீடு மட்டும் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி சமயத்தில் வந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த சந்தைப்படுத்தல் வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு நல்லது. இது ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும். இன்னும் வந்து மக்கள்கிட்ட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க. இது நிறைய பேத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உள்ள சங்கதிகளுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல. இப்போ உங்க மீடியா மூலமா நிறைய பேருக்கு, இப்போ உள்ள இளைஞர்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். சரிங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நம்மகிட்ட இருக்கிற மாடு பாத்தீங்க அப்படின்னா 2 பிரீடு இருக்குன்னு. 2 பிரீடு தான் கொண்டாந்துருக்கீங்க. ஆமா, 2 பிரீடு இருக்கு. கிர்ரு ஒண்ணு, காங்கேயம் ஒண்ணு, 3வது பாத்துடலாங்க. ஆமா, பாத்துக்கோங்க. இது கிர்ரு செவலை. ஆமா, செவலை. அதோட குட்டி. ஆமா. என்ன காலக்கண்ணுங்களா, கிடாரி கண்ணா? அண்ணா கிடாரி தானே. கிடாரி கண்ணு தான். ஆமா, கிடாரி. அந்தல திரும்பிட்டு இருக்கு, இந்தல திரும்பு. அப்படியே கொஞ்சம் நாங்க கிர்ரு கிடாரி கண்ணு கலர்ஃபுல்லா அழகா இருக்கு பாக்குறதுக்கு. நல்ல சட்டை கண்ணு மாதிரி. இது கிரிலே சைஸ் வந்து சிறுசா இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆமாண்ணே. இது ஒரிஜினல் பிரீடு தானே. ஒரிஜினல் பிரீடு தான். சரி சரிங்க. இது பாத்தீங்க அப்படின்னா 3வது ஈத்துண்ணே. இதை நம்ம கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா 55. ஆமா, அது ரெண்டுமே சேர்த்து தான். தாயும் பிள்ளை மாடு சேர்த்து. ஆமா. இது வந்து பால் அளவெல்லாம் எத்தனை கொடுக்குறீங்க? 3 லிட்டர்ண்ணே. 3 லிட்டர். ஆமா, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் கெப்பாசிட்டி. சரிங்க. அது போக சுழி சுத்தமெல்லாம் இந்த கோளாறு இருக்காது? இல்ல, எல்லாமே சுத்தமா தானே இருக்கு. சுத்தமா தான். ஆமா, சுத்தமா இருக்க போய் தான் நம்ம இங்க கொண்டு வர்றது. ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு போகும்போது பிரோஜனமா இருக்கணுங்கிறதுக்காக. சரி, இப்ப இன்னொரு டவுட். இப்ப நம்ம ஏரியா கிளைமேட்டுக்கு வந்து கிர் வந்து செட் ஆகுங்களா? கண்டிப்பா செட் ஆகும். செட் ஆகும். இது ஒரு வகையான நாட்டு பிரீடு தானே. சரிங்க, அப்படியே அடுத்து பாத்துருவோம். அது நம்மகிட்ட இருக்கிறது காங்கயம். அந்த அங்க இருக்கிறது கற்காய் ஏறின மயிலை. ஆமா. அது கண்ணு மாடுங்களா இல்ல? ரெண்டுமே. ஆமா, ரெண்டுமே இருக்கு. இது வந்து கண்ணு மாடா விரதலான்னு தெரியல. இதோட கண்ணு வந்து இதுன்னு சொன்னீங்க, செவலை. ஆமா, செவலை. கிடாரி கண்ணுங்களா? இது காலக்கண்ணு. அந்த கற்காய் மயிலையோட கண்ணு. ஆமா. எத்தனை ஈத்து இந்த கற்காய் மயிலை இறங்கி இருக்கு? 3 ஈத்து இறங்கி இருக்கு. 3 ஈத்து. ஆமா, இது 4வது வந்து இதா இருக்கு. செனையா இருக்கு. எத்தனை மாசம் செனைங்க? 3 மாசம் செனையா இருக்கு. சரி, ஓகே. இது வந்து என்ன ரேட் காஸ்ட் வருதுங்க? அண்ணா இதுவும் 55 கோட் பண்றோம். 55. ஆனா வந்து கூட குறையனாலும் பாத்துக்கலாம். அது வாங்குற கண்டிஷன் இருந்தா பேசுனாங்கன்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்க. இது 2, அது போக வேறங்க? அவ்வளவுதான். இந்த 2 பிரீட் மட்டும் தான் கொண்டாந்துருக்கீங்க, அதாவது சாம்பிள் கோசரம். சரி, ஓகே. உங்க கோசாலையில வந்து எத்தனை பிரீட் இருக்கு? அண்ணா இது அப்புறம் நம்மகிட்ட மயில இருக்குண்ணே. பொலிக்காலை ஒண்ணு இருக்கு. காங்கேயத்துல பொலிக்காலையும் இருக்கு. சரிங்க. அப்புறம் 2 ரேஸ் மாடு கிட்ட நம்ம வச்சிருக்கோம். அது காங்கேய பிரீடு தான் வச்சிருக்கோம். நீங்க வந்து கண்டிப்பா ஒரு நாள் வந்து பாருங்க. கன்ஃபார்மா வர்றேங்க. ஆமா. சரி, ஓகே. இந்த ஃபங்க்ஷன் நடத்துறங்காட்டி விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் என்ன பெனிஃபிட் இருக்குங்க? கண்டிப்பா பெனிஃபிட் இருக்குண்ணா. இதுல என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல நிறைய புரிதலோட என்ன சொல்ல, அதாவது வளர்த்துறத நேரடியா இங்க சந்தைப்படுத்துதல் மூலமா அவங்களே சேல் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஆமா, இதுல என்னன்னா
டைரக்டா வியாபாரி வந்து உள்ள நுழைய மாட்டாங்க. ஆ. வளர்க்குறவங்க அப்புறம் வாங்குறவங்க, வாங்குறவங்க. இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல அந்த தரகர வேலையே இருக்காது. டைரக்டா நம்ம இது பண்ணிக்கிறலாம். அப்படிங்கும்போது பேமெண்ட் வந்து ஒரு சில இதுல இந்த கமிஷனு இந்த மாதிரி சார்ந்து இருக்கும். அதெல்லாம் இங்க நடக்காதுன்னு. அங்க நம்ம நடக்கிற டைரக்டா தொடர்புல இருக்கிறதுனால ஈஸியா இது பண்ணிக்கிறலாம். சரி சரி. ஏன்னா இதுல நிறைய தெளிவும் கிடைக்கும் வாங்க வர்றவங்களுக்கும் நம்ம விற்க வர்றவங்களுக்கும். ஏன்னா நம்மளுமே இது புதுசு தான், நம்ம ஒன்றும் அனுபவசாலி கிடையாது. இது நமக்கு முத தடவை தான். சரிங்க. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து வருஷம் வருஷம் ரெகுலரா நடக்குங்களா? கண்டிப்பாண்ணே, கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடந்தா வந்து விவசாயிகளுக்கும் மத்த ஆடு மாடு வளர்த்துறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ண்ணே. அது என்னோட ஒரு என்னன்னா இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். ம். இப்ப இருக்கிறதோட இன்னொரு மேல்படியா இன்னொரு அடி அதாவது மேல போகும். அதிகப்படியான மாடுகள் வரும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரி, ஓகேங்க ஜி. உங்க கோசாலையில வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்குறதுக்கு நம்பர் இது ஏதாச்சும் தர முடியுமா? கண்டிப்பா பண்ணிடலாம். நம்பர் அப்படி சொல்லுமா? சொல்லிருங்க. 6385545599. 599. ஆமா, செம்மேடுல தான் உங்க கோசாலை செம்மேடு இருக்கு. ஃபார்ம். ஆமா, சரி, செம்மேடு. ஓகேங்க. நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க இன்னைக்கு? நானும் நம்ம நண்பர் ஒருத்தர். 3 பேர் வந்து. ஆமா, அது போக அங்க பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு. ஓ, டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. சரி, ஓகேங்க ஜி, ரொம்ப நன்றி. சரி. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஈஷா யோகால நடக்கிற மாட்டுச்சந்தை, அதாவது சிவராத்திரி திருவிழா முன்னிட்டு நடந்த மாட்டுச்சந்தைக்கு பெரிய காளை ஒன்று கொண்டாந்துருக்காங்க. ஆள் பாக்குறக்கு ஆஜ் அனுபவம் ஜம்முன் இருக்காரு. காரியில சேருன்னு நினைக்கிறேன். ஆனா இது என்ன காங்கேயத்துல சேருமா? காங்கேயத்துல சேருமா? இல்ல, சாய்வால் நாட்டு மாடு. இது என்ன ப்ரீடிங் பர்பஸ்க்கோசரம் வச்சிருக்கீங்களா? ஆமா, டேய், ஏன்னா முட்டை ப்ரீடிங் பர்பஸ் தான். அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு. அப்படியே அண்ணன் கிட்ட கொஞ்சம் டீட்டெயில் கேட்டுடலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன ஏதுன்னு ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லுங்க. சுந்தராபுரம். உங்க பேர்னா? ராஜராஜன். நீங்க எப்படி விவசாயியா இல்ல கால்நடை ஆர்வலர்? விவசாயி தான். சரி, இப்ப வந்து நம்ம தேர் திருவிழாக்கு வந்து ஒரே ஒரு மாடு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, காளை. சாகிவால்ல சேர்றதுன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன ரீசனுக்கோசரம் சாகிவால் பிரீடு வளர்த்திட்டு இருக்கீங்க? நாங்க நிறைய நாட்டு மாடு வச்சிருக்கிறோம். இது எக்ஸஸா இருக்குங்க தான் வைக்கிறோம். சேல்ஸுக்கு கொண்டாந்துருக்கீங்க. சரி, ஓகேண்ணா. இப்போ காங்கேய நாட்டு மாடை பத்தி நிறைய டீட்டெயில் பார்த்துருக்கோம் நாங்க. ஆனா இது சாகிவால் காளைங்கிறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். இது எப்படி நான் வளர்ப்பல்ல எந்த மாதிரி வளர்த்திட்டு இருக்கீங்க? இதுக்கு நார்மலா உள்ளதுதான். அதாவது ஒரு நாளைக்கு ஃபீட் எல்லாம் என்ன மாதிரி ஃபீடு கொடுத்துட்டு இருக்கீங்க? இதுக்கு ஆள் பாக்குற நல்லா ஆஜ் அனுபவம் இருக்கிறாரு. என்னென்ன ஃபீடு கொடுப்பீங்க? ஃபீடு பில்லு கொடுக்குறோம். அப்புறம் இது தவிடு, புண்ணாக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இவர் எப்படி ப்ரீடிங் கோசரம் வச்சிருக்கீங்களா? இது போக சாகிவால் வேணும் உங்ககிட்ட நிறைய இருக்கா? இருக்கு. எத்தனை உருப்படி இருக்குண்ணா? 10 உருப்படி இருக்கு. 10 உருப்படி இருக்கு. அதுலயும் கண்ணு, கிடாரி, எல்லாமே இருக்கு. சரிங்க. இவர் வந்து கிட்டத்தட்ட எத்தனை ப்ரீட் பண்ணிருப்பீங்க? இது நாங்க ஒரு 15-20 பண்ணிருப்பீங்க. சரி சரிங்க. இவர் வந்து என்ன பேருக்கு இது வச்சிருக்கீங்களா? எப்படி இருந்தாலும் நம்ம ஆளுங்க வளர்த்துனாங்கனாவே ஏதோ ஒரு செல்ல பேர் கருப்பன்னு வச்சிருக்கீங்க. காரியில சேர்ற சாகிவால் காளை கருப்பன்னு பேர் வச்சிருக்காங்க. பல்லு எத்தனை பல்லுலாம் போட்டிருக்கு? 4 பல்லு. 4 6ங்களா? 6 பல் போட்டிருக்குது. சரிங்க. இவன் சேட்டையெல்லாம் எதுவும் பண்ணுவா? அப்படிங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. சரி, இந்த மாடு வந்து என்ன ரேட் சொல்றீங்கண்ணா? 1 லட்சம் ரூபா. 1 லட்சம். பேசுனா அனுசரிச்சு தருவீங்களா? நீங்க கேட்டீங்கன்னா தருவோம். சரி, ஓகே. இந்த மாடு அது போக பாத்தீங்கன்னா சாகிவால் பிரீட்ல மாடுகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? வேற என்னென்ன ரகங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? வேற ஹரியானா வச்சிருக்கோம், காங்கராஜ் வச்சிருக்கோம், சாய்வால் வச்சிருக்கோம், கிரு வச்சிருக்கோம். சரிங்க, எல்லாமே வச்சிருக்கோம். இந்த மாடுகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கேரளா திருச்சூர் மாடு வச்சிருக்கோம். திருச்சூர் மாடு, அந்த திருச்சூர் சரி சரிங்க. அது நிறைய வச்சிருக்கோம். அது நிறைய இருக்குங்களா? அதெல்லாம் என்ன ரேட்னா வரும்? எல்லாம் 50, 60, 80 அந்த ரேஞ்சுக்கு வந்துருக்கும். சரி, ஓகே. நான் அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோ. 407-33-866. ஊர் வந்து சுந்தராபுரம். சரி, ஓகே. நான் ரொம்ப நன்றி. இந்த சாகிவால் பிரீடு காளை வேணுங்கிறவங்க அண்ணனோட அலைபேசி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா வேற வட இந்திய மாடுகள் நிறைய வச்சிருக்கிறேன் இருக்காரு. தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசி தொடர்பு கொண்டு நேர்ல போய் பார்த்து வாங்கிங்க நண்பர்களே. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.